சம்மர் வந்தாச்சு. அக்னி நட்சத்திரம் மண்டைய பொளக்குது. வாங்க தர்பூசணி சாப்பிடலாம், பீச்சுக்கு போகலாம், மாம்பழம் சாப்பிடலாம் அப்படின்னு மகிழ்ச்சியா இருப்போம். ஆனா ஒரு கேள்வி. இந்த கோடை வெயில் உங்க இதயத்தை பாதிக்குமா இல்லையா? இந்த கேள்விக்கு பதில் தெரியலனா இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஏன்னா காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை இந்த சம்மர் டைம்ல நம்ம இதயம் சில நேரங்களில் அதிகமாக வேலை செய்ய வேண்டியிருக்கும். அதனால அதுக்கு ஆபத்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெயில்னா கஷ்டமாக தாங்க இருக்கும். ஆனால் அது இதயத்துக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு யோசிச்சிங்களா? வெளியே வெயில் மண்டையை பழக்கும் போது நம்ம உடம்பு என்ன பண்ணுதுன்னா தோலுக்கு நிறைய இரத்தத்தை அனுப்பி நம்ம உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். அதில் முக்கிய பங்கு இதயத்துக்கு உண்டு. இதயம் வேகமாகவும் கடினமாகவும் அந்த நேரத்தில் உழைக்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி வெயிலில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. வியர்வை. நமக்கு வேர்க்கும் போது வெறும் தண்ணீர் மட்டும் நம்ம உடம்புல இருந்து வெளியேறுவது கிடையாது. அந்த தண்ணீரோட நம்ம உடம்பில் உள்ள உப்பு சத்துக்கள், அதாவது சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், இது போன்ற தாதுக்களும் நம்ம உடம்புலேருந்து வெளியேறும். இந்த உப்பு சத்துக்கள் நார்மலாக நம்ம உடம்புல என்ன பண்ணுன்னா இதயத்தோட துடிப்பை சீராக வைத்துக்கொள்ள உதவும். இந்த சோடியமோ பொட்டாசியமோ மெக்னீசியமோ குறைஞ்சா இதயம் சீரற்று துடிக்க ஆரம்பிக்கும். இப்போ இந்த மாதிரி சம்மர் நேரத்தில் கோடை வெயிலில் நம்ம இதயம் பாதிக்கும் போது என்னென்ன அறிகுறிகள்லாம் வரும்னு நம்ம பார்க்கலாம். முதலாவதாக தலை சுற்றுறது, கண்ணு அப்படியே மயங்கிறது. இது வெறும் வெயில் பிரச்சனை கிடையாது. இரத்த அழுத்தம் நம்ம உடம்புல குறையும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி இதயம் வேகமாக துடிக்கிற மாதிரி நமக்கு உணர்வு வரும். இதய படபடப்பு. நீங்கள் ஒன்றும் பண்ணாமல் இருக்கும்போது கூட திடீர்னு இதயம் படபடன்னு துடிக்க ஆரம்பிச்சதுன்னா அதுவும் இதயம் பாதிக்குதுங்கிறதுக்கு ஒரு முக்கிய அறிகுறி. அதே மாதிரி ரொம்ப வேர்க்கிறதுனால தசைப்பிடிப்பு, நம்ம உடம்புல அங்கங்கே மசில்ஸில் கிராம்ப்ஸ், அதாவது தசைப்பிடிப்பு நமக்கு வரும். அப்புறம் சிலருக்கு ஏற்கனவே அவங்களுக்கு இருதய நோய் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நேரங்களில் இதயம் கடினமாக வேலை செய்யும்போது அவங்களுக்கு மாரடைப்பு கூட வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இந்த மாரடைப்பு எப்படி வரும்னா நெஞ்சு வலி இல்லாட்டி மூச்சு திணறல் அது போன்ற அறிகுறிகளோட வரும். ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் ஏதாவது வந்தால் உடனே மருத்துவரை அணுகுவது ரொம்ப முக்கியம். அப்புறம் சிலருக்கு ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இருதயம் செயலிழப்பு, அந்த மாதிரி நோய்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் ஏற்கனவே சில மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. அதாவது டயூரெட்டிக், உங்கள் உடம்புல நீர் தேங்காமல் இருக்கிறதுக்கு சில மருந்துகள் எடுத்துகிட்டு இருப்பீங்க. உதாரணமாக லேசிக்ஸ் போன்ற மருந்துகள் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா இந்த கோடை காலத்தில் நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு உங்கள் உடம்புலேருந்து நீர் சத்து ரொம்ப போகிறதுக்கு சான்ஸ் அதிகம். அந்த நீர் சத்து ரொம்ப போச்சுன்னா கோடை காலத்தில் உங்களுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி தலை சுற்றலோ மயக்கம் வர்ற மாதிரி இருக்கிறதோ இல்லை இதயம் படபடக்கிறதோ வர்றதுக்கு சான்ஸ் அதிகம். சிலருக்கு அரித்மியாஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது இதயம் சீரற்று துடிக்கும் போது வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா, வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன்லாம் கூட வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த கோடை காலத்தில் என்ன சாப்பிட்டா நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். நீர் சத்துள்ள உணவுகள், பொதுவாக தர்பூசணி, இதில் 92% தண்ணீர் இருக்குது. இது வெறும் இனிப்பு இல்லை, இது நம்ம உடம்புக்கு ஒரு டானிக் மாதிரி. அதே மாதிரி வெள்ளரிக்காய் 92% இதில் தண்ணீர் சத்து இருக்குது. இதை நறுக்கி சாப்பிட்டா குளிர்பாதன கருவி இல்லாமல் உடம்பு குளிர்ச்சியாகிவிடும். அதே மாதிரி உப்புச்சத்துள்ள உணவுகள், வாழைப்பழத்தில் பொட்டாசியம் அதிகம், தசைப்பிடிப்பு வராமல் இந்த வாழைப்பழம் உங்களை பாதுகாக்கும். அப்புறம் பாதாம், பரங்கிக்காய் விதை, இதிலெல்லாம் மெக்னீசியம் நிறையா இருக்குது. இது இதய துடிப்பை சமநிலைப்படுத்தி வைத்துக்கொள்ளும். நம்ம உடம்புல நீர் சத்து நல்லா இருக்குதான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நீங்கள் சிறுநீர் போகும்போது அந்த கலரை பார்த்தாலே நம்ம புரிஞ்சுக்கலாம். இளம் மஞ்சள் நிறமாக இருந்தால் உங்கள் உடம்புல நீர் சத்து சரியாக இருக்குன்னு அர்த்தம். ஆனால் கரு மஞ்சள் மாதிரி டார்க்காக உங்கள் சிறுநீர் இருந்தால் உங்களுக்கு உடம்புல நீர் தேவை அப்படின்னு அர்த்தம்.
அப்புறம் சில நேரம் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, வெயில் அதிகமா இருக்கும்போது கோல்டா பீர் குடிக்கிறேன் அப்படின்ட்டு பீர் குடிப்பாங்க. அது ரொம்ப தவறான செயல். ஏன்னா, இந்த மது அருந்துவது நம்ம உடம்புல இன்னும் நீர் சத்தை விலக்கி டீஹைட்ரேஷனுக்கு உள்ளாக்கும். இது இருதயத்துக்கு நல்லது கிடையாது. இந்த மாதிரி மருத்துவ உண்மைகள் தமிழ்ல எளிமையா தெரிஞ்சுக்கணும்னா, இந்த பெல் பட்டனை அழுத்துங்க. அப்புறம் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இன்று என்னோடு இணைந்ததற்கு மிக்க நன்றி. உங்களுக்கு கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கவும். உங்களுடன் மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுவது டாக்டர் ஜோசப் ஞான்ராஜ். நன்றி, வணக்கம்.